உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்க 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 விடுதலை, ஜெபிக்க 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 அற்புதம் நடக்கிறது. எல்லார் வாய்களை திறந்து ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள். ஆமென். உற்சாகத்தோடு உரிமையோடு கூப்பிடுங்கள். பிதாவே, பிதாவே எங்களுக்கு இரங்கும், எங்கள் வாழ்க்கையில உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரங்கள் மாற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாற என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இழப்புகள் மாற என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நீதிபரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரலோகம் இப்பொழுது பதிலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகட்டும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும். சரீர பலவீனங்களோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சரீரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். உறுப்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ, ரட்சிக்கிற உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் ஏங்குறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய சரீரங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழப்புகள் மாறட்டும். அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்வுகளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நன்மையானவரே அப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களில் குழப்பங்களோடு, சமாதானம் இல்லாமல், தெளிவில்லாமல், தடுமாற்றத்தோடு, சோர்வின் மத்தியில், பயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இழப்புகள் மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன தேவைகளோடு உங்க சமூகத்தில் நிற்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். என்னுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நன்மைகளை செய்கிற தேவன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ அப்பா. அப்படி தேவ பிரசன்னத்துல ஹல்லேலூயா. தேங்க்யூ. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே எங்களோடு பேசும் சொல்லுங்க. நீர் பேசும் தெய்வம், நீர் பேசும் தெய்வம். எல்லார் இருதயத்திலிருந்து சொல்லணும், என்னோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு இருதயங்கள் நீர் இடைபட போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம்.
குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்கும், எங்களை வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் இந்த பகல் வேளையில் நம் நடுவிலே மகிமைப்படுவதாக. சந்தோஷமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். 3 வாரங்களாக ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அவசியம். சபைக்கு மிகவும் அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியில் அல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். அவர் சாதாரணமான ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல, ஆள் தத்துவம் உடையவர். திருத்துவத்தின் 3ஆம் நபர் என்று தெளிவாய் வேத வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஸ்பீடா பாடுறதுனால, ஸ்பீடா கைத்தட்டுறதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால மட்டும் பரிசுத்த ஆவியான் வெளிப்படுகிறார் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய பணிகள், ரட்சிப்பில் அவருடைய செயல்பாடுகள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு, இவைகள் எல்லாவற்றையும் ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாம் அவரை அறிந்து கொள்ள தான் இன்னும் பரிசுத்தமா வாழ முடியும். இன்னும் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த யோவான் 16வது அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் கடைசி நாளில், அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சீஷர்களோடு தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதமான வேத பகுதி, வசனங்கள் நிறைந்த பகுதி. இயேசு சீக்கிரத்தில் நான் காட்டி கொடுக்கப்பட போறேன், நான் சிலுவையில் அறையப்பட போறேன், நீங்க என்ன சில காலம் பார்க்க மாட்டீங்க, திரும்ப சில காலம் பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நான் போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் போனா உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று கர்த்தர் அப்போஸ்தலர்களை, சீஷர்களை திடப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் திடப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களுக்கு என்ன நன்மை, அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற காரியத்தில் சில காரியங்களை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 10வது வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இதுல மிக முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் போதித்தேன். உணர்த்துவார், உணர்வடைய செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நம்மை உணர்வடைய செய்வது. பெந்தைகோஸ்தே நாளில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் உணர்வடைந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, மெசேஜ் நல்லா இருக்கு, பிரசங்கம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. அதுல மிக முக்கியமான பங்களிப்பு என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய பங்களிப்பு. உணர்த்தப்பட்டார்கள். நான் கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதியை போதிக்கும் போது விசுவாசியாதவர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார் என்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு போதித்தேன். இயேசுவை இன்றைக்கும் விசுவாசியாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக மக்கள் வெளியில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு உணர்த்துதலை ஆங்காங்கே கர்த்தர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலத்தில் நானும் நீங்களும் கூட இல்ல கர்த்தரை உண்மையாய் விசுவாசியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது போது உணர்வடைந்தோம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, பாவ